பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சிகளுக்கான MP கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஆனால் அதுல திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இடம்பெறவில்லை. தொகுதி மறுவரைக்கான எதிர்ப்பை காட்டுவதற்காக விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து திமுக போவாததை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது தொகுதி மறுவரை தான் அவங்க முதல்ல இருந்து ஏத்துக்கிட்டே, அதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டினா அவங்க எப்படி போவாங்க? அதனால அவங்க போகல, அவ்வளவுதான். இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு நலன் சார்ந்த ஒரு விஷயம். இதற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்கிறார். இதற்கு திமுக நலன் இல்லைங்கிறதுனால தானே அவங்க மாட்டேன்றாங்க. விஜய் அது நலன் தரும்னு நினைக்கிறாரு, அவங்க நலன் தராதுன்னு நினைக்கிறாங்க. எதிர்கருத்து அவ்வளவுதான். அது ஜனநாயகத்துல எதிர்கருத்து சொல்லக்கூடாதா? இந்த மறுவரையறை அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு நாடகம்னு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. எதிர்கட்சி அப்படித்தான் விமர்சிக்கும். அது அதையெல்லாம் பொய்யாக்கி அவர் நிறைவேற்றி காட்டணும், அவ்வளவுதான். ஆளுங்கட்சியா இருக்கவங்க இதுல நல்லது நடக்கும்ன்றத அவங்க நிரூபிக்கணும். சந்தேகம் வருது, மக்கள் மத்தியில சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை நீக்க வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்குது. அதனால இந்த மறுவரை நல்லதுதான் செய்யுங்கிறதுக்கான காரணங்களை அவங்க கொடுக்கணும். கொடுத்தாக்கா அதுக்கு பதில் வரும். கேள்வி கேட்க வேண்டியது எதிர்கட்சியோட உரிமை. எதுக்காக செய்யறேன்னு கேட்கிறாங்க. செய்யறது மூலமா நமக்கு என்ன நன்மை கிடைக்குங்கிறத கேட்கறாங்க. அதை விளக்குனீங்கன்னா சரியா போகுது. அதுக்கு என்ன கோச்சுக்கிறீங்க? திமுக தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவுகிறார்களோ, அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்ன நிலைப்பாட்டுல இருந்தாங்க, அது எப்படி நழுவுறாங்கன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனை ஏத்துக்கிற மனநிலையில். டீலிமிட்டேஷன் அந்த காலத்துல வந்ததுங்க. டீலிமிட்டேஷன் எப்பவுமே உண்டு. இன்னைக்கு காலப்போக்கிலையும் மக்கள் தொகையினுடைய இது அடிப்படையிலையும் நீங்க தொகுதிகளை மறுவரை பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாவட்டங்கள் இன்னைக்கு இல்லை. என்னுடைய சேலம் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா, சேலம் இதுல நாமக்கல்ல ஆரம்பிச்சு ஒசூர் வரலும், அந்த பக்கம் கர்நாடகா பார்டர்ல ஆரம்பிச்சு தலைவாசல் வரைக்கும் சேலங்கிறது ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டம். இன்னைக்கு சேலம்ங்கிறது சேலம் தான் இருக்குது, தருமபுரி இருக்குது, கிருஷ்ணகிரி இருக்குது, நாமக்கல் இருக்குது. 4 மாவட்டமா பிரிஞ்சிருக்கு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அன்னைக்கு சேலத்துக்கு முனிசிபாலிட்டி தான் இருந்தது. நீ சொல்ல போனா இந்தியாவுடைய முதல் முனிசிபாலிட்டி சேலம். அதுக்கு பிறகு அது கார்பரேஷன் மாறிச்சு. இன்னைக்கு மேயர் வந்திருக்காங்க. சேலம் 1, 2, 2 தொகுதி இருக்குது. நீங்க சேலத்திலே 5-6 MLA தொகுதி இருக்கு. அதெல்லாம் கால மாறுபாட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் மாற்ற வேண்டியிருக்கும். அதெல்லாம் டீலிமிட்டேஷன் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. டீலிமிட்டேஷன் நீ கொண்டு வர டீலிமிட்டேஷன் நல்லதை செய்யுமாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த மாவட்டத்தை பிரிச்சதுனால என்ன நன்மை அதை சொல்லணும். இல்லை சும்மா பிரிச்சோம், என் கணக்குக்காக பிரிச்சோன்னு பிரிக்கிறதெல்லாம். கடந்த காலங்கள்ல குடும்ப கட்டுப்பாடை சரிவர பண்ணது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையான திமுக சொன்னாங்க. ஆமா, இப்போ திமுக தமிழ்நாட்டின் நலனுக்கு ஏதேனும் பாதிப்பு நடைபெறவில்லை என்றால் நாங்க டீலிமிட்டேஷன் ஆதரவு பண்ற இடத்துக்கு நகர்றாங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடை மிக சரியா பண்ணது மக்கள் தொகை அடிப்படையில தானே. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில தான் அது நீங்க குறைச்சுதான் இது பண்ணாம ஒழிய மக்கள் தொகையை நிறுத்தி போடல. குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணோம், குடும்பத்தை நிறுத்தி போடல. 2 பிள்ளைக்கு மேல பெக்காதன்னு சொல்லி நிறுத்தணும். இப்ப நான்லாம் 7வது பிள்ளை எங்க குடும்பத்துல. அப்படி இருந்த ஒரு காலத்துல 2 பிள்ளைக்கு மேல, இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு மேல யார் பெத்துக்கிறா? அந்த அளவுக்கு தமிழ்நாடு கட்டுப்பாடா இருக்குது. அதே நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் பாருங்க. ஒரு குழந்தைன்னு ஒரு குடும்பம் இருந்தாலும் 20 பிள்ளைங்க 25 பிள்ளைங்க. எந்த வகை தொகை இல்லாம இந்தி பேசுற மாநிலங்கள்ல குடும்பம் பெருசாகிட்ட போகுதுன்னு நம்முடைய சம்பாத்தியத்தையும் சேர்த்துல அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதைத்தான் தடுக்கிறதுக்கு பார்க்கணுங்கிறோம். அதனால மக்கள் தொகை பெருசா இருக்கிறதுனால பெரிய லாபங்கள் வருதான்றதை பார்த்து தான் சொல்லுவோம். மக்கள் தொகையால லாபம் வருதோ இல்லையோ, தொகுதி மறுவரையில அது ஒரு பெரிய லாபமா தானே போகுது. இப்போ UP மாதிரியான மாநிலங்கள் பெரிய அளவுல பயன்பெற போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது. அப்ப பெத்துக்கிட்டு போங்க, 20 பிள்ளை பெத்துக்கிட்டு சோறு யார் போடுவா?
நீங்க தான் போகணும். அதை யோசிச்சுங்க. அவங்க சொந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, உத்தரப்பிரதேசத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? உலகத்திலே மகா மோசமான ஆட்சி நடக்கிற இடம் வந்து உத்தரப்பிரதேசம் பேர் வாங்கியிருக்குது. படிப்பு கிடையாது, கல்வி கிடையாது, சுகாதாரம் கிடையாது, சட்டம் கிடையாது, ஒழுங்கு கிடையாது, பெண்கள் வந்து தெருவில் போக முடியாது, சமூக நீதி கிடையாது, எல்லா பிரச்சனையும் அந்த மாநிலத்தில் இருக்குது. அப்படி ஒரு மாநிலம் உங்களுக்கு தேவையா? சும்மா உத்தரப்பிரதேசம் சொல்லி கங்கை நதி ஓடி என்ன பிரயோஜனம்? கங்கை அழுக்கா ஓடுறது அந்த ஊர்ல தான் ஓடும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எம்பிக்களை அழைத்து கூட்டம் நடத்துறாரு. இது வந்து ஒரு காங்கிரஸுக்காக செய்யக்கூடிய ஒரு அப்படி இல்ல. மத்திய அரசு தாங்க தொகுதியெல்லாம் நிர்ணயிக்கிறது. அதனாலதான் எம்பிக்களை கூப்பிடுறாங்க. அதுல எம்எல்ஏக்களுக்கு வேலை இல்லை. ஓகே. மாநிலம் வந்து மாநில அரசு வந்து அதை டிலிமிட்டேஷன் பண்ண முடியாது. மத்திய ஒன்றிய அரசு தான் பண்ண முடியும். அதனாலதான் எம்பிக்களை கூப்பிடுறாங்க. அது காங்கிரஸுக்கு ஆதரவு கேந்திரம் வந்து நீங்க விமர்சனம் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம். ஓகே. திமுக எடுக்கக்கூடிய நிலைப்பாடு ஒருவேளை டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா போய் முடிஞ்சா அது தமிழ்நாட்டுக்கு எதிரான முடிவா தான் நம்ம பார்க்கணுமா? ஏன் அப்படி ஏன் ஆதரவு? அதில் சில நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி சில திருத்தங்களை சொல்லி அது மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு பண்ணாங்கன்னா ஏமா அதையே ஏற்றுக்கூடாது? இப்போ இருக்கிறத அப்படியே ஏற்றுக்க முடியாதுன்றாங்க. அவங்க ஒருவேளை சில திருத்தங்கள் சொல்லலாம், அந்த திருத்தங்களை ஏற்றுக்கிட்டாங்க, அது நல்லதாக மாறும் இல்லை? அவ்வளோதானே. தேர்தல் காலகட்டத்துல அந்த டீலிமிட்டேஷன் அந்த பில்லையே எரிச்சவர் தான் முன்னாள் முதலமைச்சர். ஆமா, நீங்க எரிச்சல் ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காட்டமா எதிர்த்த திமுக கொஞ்சம் தன்னுடைய பாதையிலிருந்து நழுவி போகுது. திமுக பாஜக கூட்டணிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஏன் வரக்கூடாது? வரலாமா? வரலாமே. வாஜ்பாய் அமைச்சரா முதலமைச்சரா பிரதம மந்திரியா இருக்கும்போது பாஜகவோட கூட்டணியில இருந்தவங்க தானே திமுக. இன்றைக்கு திமுக அரசியல் பண்ணுவதே பாஜக எதிர்ப்புல தானே. அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அமித்ஷா இறங்கி வந்து கை கொடுத்தாருன்னா வேணான்னு சொல்லுவீங்களா? அவ்வளவுதான். ஓகே. ஏன் பயப்படுறீங்க? ஏன் நடுக்குறீங்க? ஓகே. அது இன்னும் ஸ்ட்ராங்கா போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்துருச்சு. உங்களுக்கு திமுக எதிர்ப்பு இருக்குது, உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இன்னும் ஸ்ட்ராங்கா போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு பயப்படுறீங்க. தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு போகணும் ஒரு பார்வை இருக்குல்ல, அது என்ன நிலைமைக்கு போகும் நீங்க பயப்படுறீங்க, அதை சொல்லுங்க. இந்தியா பூரா அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு தமிழ்நாடு சேர்ந்து போகட்டும். ஓகே. எல்லாரும் குடிக்கிறான் போது இப்போ மதுவிலக்கு பத்தி பேசுற மாதிரி தான் தமிழ்நாட்டை தவிர வேற எவன் மதுவிலக்கு பத்தி பேசுறான் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எவன் குடிக்கல சொல்லுங்க பார்க்கலாம். மதுவிலக்கை பத்தி தினம் பேசுறது நீங்க தான், தினம் குடிச்சிட்டு சுத்துறது நீங்க தான். அப்புறம் திருத்தணில குடிக்க கூடாது, திருப்பதியில குடிக்கலாம். ஓகே. பாலக்காட்டுல கோயம்புத்தூர்ல குடிக்கூடாது, பாலக்காட்டுல குடிக்கலாம். விழுப்புரத்துல குடிக்கூடாது, பாண்டிச்சேரியில குடிக்கலாம். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார். டீலிமிட்டேஷன் பில்லுமே விரைவில் வர இருக்கிறது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஏன்னா அமித்ஷா தானே இன்னைக்கு சர்வாதிகாரி, அவர் வச்சா தானே சட்டம். அவர் நினைச்ச மாதிரி தானே இன்னைக்கு வந்து விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து அரசியல்ல வந்து முதலமைச்சரை எப்படி உட்கார்ந்துருக்காரு, மக்களை தேர்ந்தெடுத்தார். ஒரு கருத்து கணிப்பு கூட வந்து 5 சீட்டுக்கு மேல விஜய் ஜெயிப்பார் சொல்லல. அவர் ஆட்சிக்கா வந்தாருன்னா எப்படி வந்தாரு அவருக்கே தெரியாது எப்படி வந்தாரு. அமித்ஷா முடிவு எடுத்தாரு, ஞானேஷ்குமார் செஞ்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஓட்டு போட்டா வர்றாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் நடக்குதுன்னாக்கா அந்த சமயத்துல அமித்ஷா வருவார், வந்து சில வேலைகளை செஞ்சுட்டு போவார், ரிசல்ட் அவருக்கு வேணுங்கிற மாதிரி வரும். ஓகே. அமித்ஷா அவர்கள் பக்கம் திமுக நகர்வது, பாஜகவோடு திமுக போவது, இனி விஜயை வீழ்த்த முடியாது என்கின்ற பார்வையை கொடுக்காதா? விஜய் எழுந்திருச்சிருந்தாங்க வீழ்த்தறதுக்கு. அவர் என்னவா இருக்காரு அவர் வீழ்த்தறதுக்கு? தமிழ்நாட்டின் முதன்மை சக்தி. அவ்வளவுதான். அந்த போஸ்ட் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேள்வி கூட இனிமே பதில் சொல்ல மாட்டாருன்னு நேற்று சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு முதலமைச்சர் வந்து என்ன பண்ண போறாரு? என்ன ஐடியாவில் இருக்காரு முதலமைச்சரா? சட்டமன்றத்திலையும் பதில் சொல்ல மாட்டாராம், கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாராம், பத்திரிகையாரையும் பார்க்க மாட்டாராம். அப்புறம் அவர் என்ன முதலமைச்சர்? பிள்ளைங்க சொந்த பிள்ளைங்கள அரசாங்க பிள்ளைங்களை போகிறதுக்கும், அரசாங்க வீட்டில் வாடகை கொடுத்துரு அரசாங்கம் வாடகை கொடுக்குற வீட்டில் குடியிருக்கிறதுக்கும்
அரசாங்க பெட்ரோலை செலவு பண்ணிட்டு ஜாலியாக சுத்தர தவிர அவருக்கு முதலமைச்சராக என்ன செய்யறாரு சொல்லுங்க. ஓகே. தமிழ்நாட்டு நலனை காக்குறதுல, மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுல எப்பவுமே சமரசம் பண்ணிக்க மாட்டேன்றதுல உறுதியா இருக்கிறாரு. யாரு? விஜய் தான். அவர் சொன்னார் உங்ககிட்ட? தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் அதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. என்ன என்ன பேசினார் சொல்லுங்க. ஊழல் இல்லாத ஒரு திமுக ஆட்சி, ஆனா அது தாவேக்கா அப்படிதானே புரிஞ்சுக்க. அவர் ஒரு பதவி ஒன்று போட்டார், டெல்லி பிரதிநிதி பதவி. அதுக்கு யாரை போட்டாரு? தமிழ்நாட்டையே சேராத ஒரு ஆந்திரக்காரன் தன்னை வச்சு படம் எடுத்த படம் முதலாளி. அது ஊழல் இல்லையா? முதல் போஸ்டிங்கே ஊழல்ல தான் ஆரம்பிச்சாரு. ஊழல் திமுக ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார், என்னுடைய ஊழல் ஒழிப்பேன்னு அவர் சொல்லுது. அதான் அந்த கருத்து. அதுக்கு முன்னாடி அவர் ஒன்றும் அரசியல் இல்லையே. அது இப்ப வந்த உடனே ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அது தெரிஞ்சு போச்சு இல்ல. அவருடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் பதவி கொடுத்தாச்சு. முடிட்டு உட்காந்துருப்பீங்களா? பேச்சே வராது. தமிழ்நாட்டுக்கான தாவேக்காவின் முதல் பட்ஜெட் ஆனது போடப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க, பாக்குறதுக்கு சொல்லலாம். என்ன விஷயம் இருக்குது பட்ஜெட்ல? கவர்ச்சியான எந்த அறிவிப்புகளும் இருக்காது. ஆனா தமிழ்நாட்டை முன்னேற்றி என்ன அறிவிப்பு இருந்து சொல்லுங்க. கவர்ச்சியான அதெல்லாம் விமர்சனம் எல்லாம் வச்சாரு. என்ன அறிவிப்பு இருந்து அது எதை வந்து ஆதரிச்சு நீங்க பேசுறீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன புதுசா சொல்லி இருக்காரு? மாமன் சீருங்கிறத அண்ணன் சேர்ந்து மாட்டிருக்காரு. அவ்வளவுதான். விவசாயிகளுக்கு ஒன்றும் கிடையாது. வட்டியும் காணும், வரியும் காணும், வட்டியும் காணும், ஒன்னையும் காணும். வருமானத்துக்கு என்ன வழி பண்ணிருக்கான்னு தெரியல. தொழிற்சாலைகள் பத்தி அறிவிப்புகள் எதுவும் இல்லை. என்ன இருக்கு பட்ஜெட்? ஒவ்வொரு பட்ஜெட்டும் வர்றதுக்கு முன்னாடி ஊடகங்கள் பூரா சொல்லும், இந்த பட்ஜெட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் சொல்லுவாங்க. இந்த பட்ஜெட்டை பத்தி ஒருத்தர் பேசலையே. படிச்சு முடிச்ச பிறகு கூட யாருக்கும் விமர்சனம் பண்ண தெரியலையே. என்ன ஒண்ணும் இல்லை, எம்டி. அடுத்த பட்ஜெட்ல இரண்டாவது பட்ஜெட் தான் எப்பவுமே கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி போகுது பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜரை காட்டும். நீங்க அவருக்கு ஆதரவா பேசுறீங்க. ஒருவேளை உங்க ஆதரவு இல்ல சார். அதான் நீங்க 3 மாத காலத்துக்கு அவருக்கு ஒட்டு கொடுக்குறீங்க. அது நடக்குதான் பார்ப்போம். நிதியமைச்சர் சொல்றாரு, ஒரு 3 துறையை பார்க்கும் போதே பல குளறுபடிகள் இருக்கு, அதையெல்லாம் சரி பண்றதுக்கே நமக்கு தேவை இருக்கு. இது வழக்கமா எல்லாரும் சொல்றது. அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்தாக்க அவன் பண்ணதான் தப்பு, அவன் பண்ணதான் தப்பு. அப்புறம் என்னத்துக்கு இன்னும் உட்கார வச்சோம், இதை சொல்றதுக்கு உட்கார வச்சோம். பதிலே சொல்ல மாட்டார். அவர் உட்காந்து பேசுறாரு, நான் இருக்கிறேன்னு. அவர் இருக்காரு. அதுக்கு முதலமைச்சர் எதுக்கு வந்து பதில் சொல்லணும்? அப்புறம் என்னத்துக்கு முதலமைச்சரா இருக்கிறது? கேள்வி கூட பதில் சொல்லாம, பத்திரிகைக்காரர் கூட பார்க்காம, அசம்பிளியில கூட பேச மாட்டேன்றாக்கா நீ என்ன முதலமைச்சர்? அசம்பிளியில பேசின பேச்சு பார்க்கலையா? பார்த்தமே, தேடினார். யாரை தேடுறாருன்னு அப்புறம் தான் கேட்டாங்க. பல கேள்விகள் வந்த அப்புறம் தான் வாய விட்டு போயிட்டார். கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, கசாப் கடை, சால்னா, பாயா, இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒரே ஒரு சைகையிலேயே எல்லாரையும் வந்து இது பண்றாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறது? அப்படியே அதை ரசிக்கிற கூட்டம் வந்து கொண்டு ஒரு செட்டு வந்துட்டீங்க நீங்க. உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் தலைவர் இருப்பான். அதுக்கு என்ன பண்ண இல்ல சார். அன்னைக்கு எங்களுக்கு அண்ணா மாதிரி தலைவர் இருந்தாங்க, இன்னைக்கு உங்களுக்கு விஜய் மாதிரி தலைவர் இருக்காங்க. உங்க லெவல் அந்த மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து விமர்சனம், ஒண்ணும் தெரியல, தற்கூரி, முட்டாள் கூட்டம் இப்படின்னு வச்சுட்டு வந்தவங்க மத்தியில ஒரு தலைவனா உருவெடுத்து முதலமைச்சரா வந்து உங்க அப்பாவை காணும்ன்றது எல்லாரும் ரசிக்கிறாங்க. அதான் சொல்றேன், உங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு சாதத்துல வந்து கொஞ்சம் மலத்தையும் சேர்த்து கொடுத்தா சாப்பிடுற உங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பட்ஜெட்ல முன்னாடி ஒரு விஷயம் வந்தது. கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்த 3 மாதத்துக்குள்ளே 20,000 கோடி ரூபாய் கடன் தாவேக்கா அரசு பெற்றிருக்கிறது. அதுல 14,000 கோடி ரூபாய் வட்டியா மட்டும் கட்டியிருக்காங்க அப்படி சொல்றாங்க. இது ரெண்டையும் எப்படி சார் புரிஞ்சுக்க? அதை நான் தப்பு சொல்லணும். கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது. இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கட்டணம் கொடுத்துருவீங்களா? எனக்கு திருப்பி எப்படிடா கொடுப்பேன்னு கேட்க மாட்டீங்க. திருப்பி கொடுக்குற சக்தி இருந்தால் தான் கடன் கொடுப்பீங்க. கடன் வாங்குறீங்கன்னாவே உங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்குற சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். கூட பெரிய தொகை உங்களுக்கு கடனா கிடைச்சதுன்னா திமுக ஆட்சியில கிடைச்சது. திமுக வளர்த்தி விட்ட தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டை பார்த்து தான் அவங்க கடன் கொடுத்துருக்காங்க. ஆனா இது இவங்க கிளைம் பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை.
கிடைக்குதுங்கிறதே ஒரு பெரிய தகுதி. ஓகே. மேகதாது அணை விவகாரம் பேசுபொருளா இருந்தது. அதை பத்தின விவாதம்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. அதற்கு அடுத்ததாக உதயநிதி அவர்கள் வந்து இந்த குறுவை சாகுபடிக்கான அந்த பென்ஷனை கேட்கிறாரு. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாரு, முன்ன பின்ன நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தா தானே இதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. யார் தன்னை சொல்லிக்கிட்டாரோ? உதயநிதியை பார்த்து உதயநிதி. முதல்ல இவரை படிக்க சொல்லுங்க நியூஸ் பேப்பர். குறுவை சாகுபடிய எதுக்காக கேட்டாங்க? குறுவை சாகுபடி நடந்தா தான் கொடுப்பேன்றதெல்லாம் உண்டா என்னங்கிறதெல்லாம் முதல்ல அவருக்கு தெரியும். ஓகே. முதல்ல குறுவை சாகுபடினா என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்தம் பேச. ஓகே. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூன் மாசம் 12ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மேட்டூர் அணையை வந்து திறப்பாரு. இந்த ஆண்டு அது விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதை எப்படி பாக்குறீங்க? அது தண்ணி வந்துருச்சுங்க. அவங்க திறந்து விடுறதுக்கு முன்னாடி ஒகேனக்கல்லாம் ரொம்ப வழிய ஆரம்பிச்சிருச்சு. அது காவிரியை மாத்திரம் நீங்க தடுத்து நிறுத்தவே முடியாது. பங்காரப்பா சொன்னார் அந்த காலத்துல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காவிரி தண்ணி நிரம்பி வழிஞ்சாலோடைய தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சாயந்தரம் 5 மணிக்கு சொல்றாரு கர்நாடகா முதலமைச்சர் பங்காரப்பா. 6 மணிக்கு உலகம் காணாத மழை மாண்டியாவெல்லாம் உள்ள போயிடுச்சு. தண்ணி திறக்காதங்கிறான் இந்த ஆளு பங்காரப்பா. தமிழ்நாட்டுக்கு விடாதங்கிறான். விடலைன்னா மாண்டியா கிண்டியா எல்லாம் மைசூர்லாம் உள்ள போயிடுன்ட்டாங்க. அப்புறம் தான் திறந்து விட்டாரு. தண்ணி வச்சுக்கிட்டு வந்துருச்சு. அதே தான் சிவகுமார் இந்த கர்நாடகாவுக்கு வராதேன்னு விஜய் கிட்ட சொன்னார். அன்னைக்கு ராத்திரியே மழை, கபினி ரொம்பி போச்சு, வழியுது, திறந்து விட்டாச்சு. ஒகேனக்கல் ரொம்ப வழிஞ்சிக்கிட்டு வருது, ஏறிக்கிட்டே போகுது தண்ணி. காவிரி மாத்திரம் புகுந்த வீட்டுக்கு அது என்னைக்குமே துரோகம் பண்ணதில்லை. ஆனால் காவிரி வந்து மேகதாதுல வந்து அணை கட்டுறதுங்கிறது அது காலாகாலம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். காவிரி தண்ணி இருக்கிறவர்களும் மேகதாது அணை கட்டுறேன்னு பேச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் காலாகாலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது என்னைக்குமே தீராது. இந்த மேகதாது அணை விவகாரத்துல விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா செல்ல முற்பட்டாரு. நான் அசிங்கப்பட்டா கூட பரவாயில்ல, அதையும் தாங்கிக் கொள்ள தயாரா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன அசிங்கப்படுறதுக்கு என்ன? ஒருவேளை அங்கு சரிவரை அதுக்கு அப்படி அசிங்கப்பட்டா விட்டுருவோமா நம்ம? தமிழ்நாட்டு முதலமைச்சர் அசிங்கப்படுத்தினா விட்டுருவோமா? மக்கள் மேல நம்பிக்கை இல்லை அவருக்கு. நான் என்ன அசிங்கப்படுத்துவாங்க, நான் தாங்கிக்கிறேங்கிறாரு. மக்கள் யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் தன்னை கை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அதுதான் காரணம். அப்படி விட மாட்டாரு. நம்ம முதலமைச்சர் வந்து அது மாதிரி பேசுறதுக்கு நம்ம விட. இந்தியா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்ல, இது தமிழ்நாடு ஒரு பக்கத்து மாநிலத்துக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறது நல்லது தானே, அதை நான் முயற்சி பண்ணேன், இதை விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அதான் அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு நேத்தா நடக்குது. பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட்டிக்கிட்டு எம்ஜிஆர் போனார். கர்நாடகாவில் போய் உட்காந்து பேச்சை தண்ணி கொடுந்தார். அது சரியா வராதுன்றதுக்கு அப்புறம் தானே என் டி ராமராவோட பேச்சு கிருஷ்ணாநதி கொடுத்தார். ஓகே. இதெல்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. திடீர்னு அரசியலுக்கு கொண்டு திடீர்னு மந்திரி ஆயிட்டாரு, திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாரு. உங்க மாதிரி ஆளுங்கள்லாம் தூக்கி தலையில வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பண்றது தெரியல. சென்னைக்கு குடிநீர் வந்து இன்னைக்கு கிருஷ்ணா நதியிலேருந்து வருது தெரியும். என் டி ராமராவும் எம்ஜிஆரும் சேர்ந்து கொண்டு வந்த திட்டம். இந்த காவிரி விவகாரத்துல அணை சம்பந்தமா விஷயங்கள் பேசும்போது முதலமைச்சர் அவர்கள் சொல்றாரு, 1969 ஒருத்தர் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்பொழுது கர்நாடகால அணை கட்ட இங்க இருக்கவங்க தானே வந்து பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அமைச்சர் யாருன்னு நான் சொல்ல விரும்பலன்ற துரைமுருகனை பத்தி சொல்லி இருக்காரு. என்ன இருக்குது அதுல? கலைஞர் கருணாநிதி இருக்கட்டும், இருந்துட்டு போட்டு. அன்னைக்கு இருந்து சர்வாதிகாரமும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணும்போது கலைஞரால் என்ன பண்ண முடிஞ்சது? ஜெயிலுக்கு தான் போக முடிஞ்சது. ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க 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 முறைச்சிக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? ஓகே. அன்னைக்கு காங்கிரஸ்காரர் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அன்னைக்கு காமராஜர் இருந்தார் 69. பேசியிருக்கலாம் இல்லை, ஏன் பேசல? தெய்வத்துக்கு சமமா பேசுறீங்களே காமராஜர். அவர் என்ன பண்ணாரு? எப்படி போச்சு கர்நாடகா வந்து இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு? குடகெல்லாம் நம்ம கூட இருந்தது. குடகு, மணிப்பால், சுப்பிரமணிய ஸ்தலா, மங்களூரு, கொச்சி, மலபார், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட இருந்தது. குடகுல தான் காவிரி ஆரம்பிக்குது. அன்னைக்கு அந்த தமிழ்நாட்டோட இருந்ததுன்னா இன்னைக்கு கர்நாடகா இந்த ஆட்டம் போட முடியாது. ஆரம்பிக்கிற இடத்துல தண்ணியை நிறுத்தி விட்டா நம்ம சொல்லி இருக்க முடியும். அன்னைக்கு அதை விட்டு கொடுத்த ஒரு காமராஜர். அதுக்கு யார் பதில் சொல்ற? நீங்க முல்லை பெரியாறு டேம் எப்படி போச்சு? தேவகுணம் பேருமேட்ட நம்ம கூட சேர்த்தி ஆகணும், அப்பதாங்க டேம் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்ம சொன்ன போது
குளமாவது மேடாவதுன்னு கேட்டவர் காமராஜர். அவர்கிட்ட தான் கேட்கணும். தமிழ்நாட்டுல அதிக அணைகளை கட்டினது காமராஜர் தான். அன்னைக்கு அணைகளே இல்லாத போது கட்டினாங்க. இது இங்க தார் ரோடு போட்டது காங்கிரஸ் தான்னாக்கா என்ன அர்த்தம்? அர்த்தம் கட்டுதானமா இருக்கு. அப்பதான் தாரே கண்டுபிடிச்சாங்க, போட்டாங்க. ஓகே ஓகே. ராஜராஜ சோழ காலத்துல சிமெண்ட் ரோடு இருக்குதான்னு கேட்பீங்களா? உங்களுக்கு தான் புத்தி வேணும், எங்களை கேட்காதீங்க. ஓகே. இருந்து செய்யாம இருந்தா தப்பு. இல்லாத போது அதை எப்படி கொண்டு வர முடியும்? அன்னைக்கு நதிகள்லாம் ஃப்ரீயா ஓடிக்கிட்டது, டேமே கிடையாது. கல்லணையை கட்டினவன் தமிழன். அதுதான் முதல் அணை உலகத்திலேயே. பிரமிட்ல இருக்குதுங்க தமிழன் பேரு. ஓகே. அவனுக்கு தெரியாம இருந்திருக்கும். அது சும்மா பொதுவில் ஏதோ வாயில வந்தாலும் பேச வேண்டியது. உதயநிதி அவர்கள் வந்து இந்த மேகதாது விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட தாவேக்கா இசைவு தெரிவிக்க மாட்டாங்க. அதுல என்ன பிரயோஜனம் எனக்கும் தெரியல. அனைத்து கட்சியில எந்த கட்சி வந்து மேகதாது கட்டணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு என்னத்துக்கு ஒரு கூட்டத்தை ஒன்று போடணும் தேவையில்லாம? எல்லாருமே எதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் தீர்மானத்தை போட்டு போக வேண்டியதாரு. இன்னைக்கு நேற்று சட்டமன்றத்துல ஏகமானதா தீர்மானம் நிறைவேற்றிச்சு. ஓகே, அவ்வளவுதான். கட்சியை தாண்டி பல விஷயங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல பேசப்படலாம். விவசாயிகள் உள்ள வந்து பேசலாம் இல்லையா அவர்களுடைய பரவல். எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் சொல்றது காதல் உழுடி, அவர் காது கேட்காத. ஏன்னா விவசாயிகள் மௌனமாவா யாருக்குமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இத்தனை செய்திகள்ல வருது, அந்த செய்திகளை பார்த்துருக்க மாட்டாரு. அவ்வளவுதான். அனைத்து கட்சி கூட்டம் என்பது தேவையில்லாத ஒண்ணு, உதயநிதியே புரிதல் இல்லாத தேவையில்லாத ஒண்ணு இல்லைங்க. அத திருப்பி திருப்பி போடுறது என்ன லாபங்கிறது தான் கேள்வி. ஓகே, அவ்வளவுதான் கேள்வி. சும்மா ஏன் புருஷன் கச்சேரிக்கு போனாலும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த என்ன? அவ்வளவுதான். உதயநிதி அவர்கள் வந்து நடுவர் மன்றம் வேணும் மேகதாதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. கட்டாத அன்னைக்கு எதுக்குப்பா நடுவர் மன்றம்னு பலர் விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. என்ன வேணும்னு கேட்டாங்க. நடுவர் மன்றம். நடுவர் மன்றம் தான் சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்லி கேட்கலையே அவங்க. நடுவர் மன்றத்துக்கு சக்தி இல்லை. அவ்வளவுதான். சும்மா தட்டத்துக்கு வச்சிருக்காங்க. இவரு கூட தானே காங்கிரஸ் இருக்குது. பேசலாம் இல்ல? ராகுல் காந்தி இவரை தானே சந்திக்கிறாரு. பேசலாம் இல்ல? திமுக தான் செய்யலன்னு சொல்லிவிட்டேன். இப்பதான் உங்க கூட இருக்காரு செய்ய. உதயநிதி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. தாவேகா அரசு வந்ததுக்கு பிறகுதான் இந்த மேகதாது விவகாரம் வந்து பெரிய அளவுல வந்து வெடிக்குது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு கட்சி மேல சொல்ல முடியாது. மேகதாதுங்கிறது ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டாரு. அவங்க கூட ஒரு காரணமா இருக்கலாமே ஒழிய அவங்களே காரணம் சொல்ல முடியும். தாவேகா அரசு பொதுவா இதை எப்படி கையாளுதுன்னு பாக்குறீங்க? தாவேக்கா எதையுமே கையாளல. அதனால இதையும் அதே மாதிரி ஒரு குப்பையை சேர்த்து வச்சிருக்கு. என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதில் அவங்க என்ன செய்யணும்னு நம்ம சொல்லலாம். ஓகே. தொடர்ந்து சட்டமன்றத்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எதிர்கட்சியுடைய அவங்களுடைய கேள்விக்கு இவங்களும் பதிலை சேர்க்கிறாங்க. அதெல்லாம் அதை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதான் சந்தோஷப்பட்டீங்களே, பதில் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இல்லை? கேமரா எடுத்து கிளம்பு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், தீர்வு முடிச்சாச்சு. சட்டமன்றத்தில் பதில் சொல்லிட்டாருங்க. அவ்வளவுதான். மேகதாது முடிஞ்சு போச்சு. ஒரு ஊடகமே இப்படி பேசினா அப்புறம் என்ன தப்பு? இல்ல சார், கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன், அதை எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். வெறும் பேச்சினால என்ன பண்ண முடியும்? நம்மளால செய்ய முடியாதுங்க. சில விஷயங்கள்லாம் வந்து நதிகள்லாம் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விஷயம். பல மாநிலங்களுக்கு மத்தியில் ஓடியாடுறத வந்து நம்ம வந்து தடுக்கவே முடியாது. இப்போ வந்து பிரம்மபுத்திரா நதியில வந்து சைனா வந்து அணை கட்டிக்கிட்டே வருது. அசாமெல்லாம் பஞ்சத்தில் அடிப்படை போகுது. அது எப்படி தடுப்பீங்க? அவங்கள ஒன்றும் கேட்க முடியுது. சிந்து நதியில தண்ணி விட மாட்டேங்குது பாகிஸ்தான். அது எப்படி கேட்பீங்க? அதனால்தான் வைரமுத்து எழுதியிருக்காரு, தண்ணீர் தேசம்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 3வது உலக யுத்தம் வந்ததுன்னா அது தண்ணீர் பங்கீட்டுல வர்றதான் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு வந்து நதிநீர் பங்கீடுறத வந்து மத்திய அரசு தன்னுடைய இதர கட்டுப்பாட்டை எடுத்துக்கணும். கல்வியை எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டுச்சுன்னா எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை அவங்க விடுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த உரிமையை கொடுத்தீங்கன்னா அந்த மாநிலம் இப்படித்தான் பண்ணும். அதை எடுக்கிறதுக்கு ஒரே வழி, நிறுத்தத்துக்கு ஒரே வழி நதிநீர் பங்கீட்டை வந்து ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு அளவுக்கு
ஒரு அளவுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. திமுக மாதிரி தாவேக்கா பாஜகவை கையாளல, பல விஷயங்களை எதிர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கா சார்? இல்லை இல்லைன்றீங்களே. இல்ல இருக்கா அப்படின்னு கேக்குறேன். சில இடங்கள்ல அதுவே தெரியாம இருக்கீங்களே. எதிர்க்க வேண்டிய அவசியமும் உண்மை இல்லையா? திமுக பாஜக கூட்டணியே வரலாம்னு சொல்றீங்க. ஆமா, தாவேக்கா எதிர்க்க வேண்டிய கட்டாயம். கூட்டணியா சேர்ந்து அவங்களை சரிப்படுத்தலாம் இல்ல? ஓ. அடங்காத பொண்டாட்டி அடிச்சு உதச்சு பொண்டாட்டிய அடங்காத பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, உதச்சு சரிப்படுத்தலாம் இல்ல? அது மாதிரி கூட போலாம். ஓகே. தாவேக்காவுல வந்து தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் வந்து பரவலா பார்க்கப்படுது. அது எல்லா எதிர்கட்சியும் பண்றதுதான். கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னு கைது பண்ண வேண்டியதானே, வேற என்ன பண்ணுறது? அவர் தான் அசம்பிளிலேயே பதில் சொல்ல மாட்டாருன்னு அவங்க மந்திரி சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறம் அவர்கிட்ட போய் தர்ம சங்கடமான கேள்வி எல்லாம் கேட்டாக்க அவர் கைது தான் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? பதில் தெரியல, கைது பண்ணிவிட்டாரு. உதயநிதி அவர்களுடைய கைதை எப்படி பார்க்க? ஆமா, அவருடைய கைதை எப்படி பார்க்க? அதை தான் சொல்றேன். அவருக்கு உதயநிதி ஏதோ கேட்டாரு, பதில் சொல்ல தெரியல, கைது பண்ணிவிட்டாரு. சென்னையில பேசுனதுக்கு ஏங்க தஞ்சாவூர் போலீஸ் என்னத்துக்கு கூப்பிடுறீங்க? விசாரிக்கிறதுக்கு தான் நாங்க கூப்பிட்டோமே ஓடி அப்படின்னாக்கா அது சென்னையில விசாரிக்கலாம். அதுக்கு எதுக்கு தஞ்சாவூர் கூப்பிட்டு போறீங்க? எத்தனையோ கேள்விகள் இருக்குது, பதில் தெரியல. ஓகே, பதில் சொல்ல தெரியல, அவ்வளவுதான். பல விஷயங்கள்ல ஸ்டாலினோட விஜய் அவர்களை ஒப்பிட்டு பாக்குறாங்க. அவர் மாதிரி இவர் பண்ண மாட்டாரு பாருங்க அப்படின்னு. ஸ்டாலின் ஒரு விஷயம் பண்ணல. கரூர்ல சம்பவம் நடந்த போது இவரை உள்ள தள்ளி இருந்தாக்கா சரியா இருந்திருப்பாரு விஜய். அன்னைக்கு அவர் பெருந்தன்மையா விட்டாரு. அதுல வந்து கோளாறு தானே இவ்வளவு. ஓவராலா விஜய் அவர்களுடைய ஆட்சி செயல்பாடுகளை ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எதிர்பாராம கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம், வெறும் சந்தோஷத்தை மாத்திரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காதீங்க. நாட்டையும் கொஞ்சம் பாருங்கன்னு தான் சொல்லுங்க. நிச்சயமா சார், பல விஷயங்கள் பேசணும்.